வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயத்த பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னா, பொதுவா உங்க வீட்டு தோட்டத்திலேயோ, இல்ல வீட்டு அருகாமையிலயோ இந்த பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? பாம்பு வந்து உங்க வீட்டுக்கு வராம இருக்கணும். பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பா இருக்கட்டும், நட்டுவாக்களியா இருக்கட்டும், இல்ல தேளா இருக்கட்டும், பூரானா இருக்கட்டும், அந்த பூரான்லேயே பெரிய சைஸ் பூரான் சீயான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஜந்துக்கள்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளான விஷயம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வச்சு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாடோ இல்லைன்னா ஒரு ஆடு, கோழி பண்ணை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சைடுக்கு உறுதியாக வந்து பாம்பு வந்து வரத்தான் செய்யும். அது கிராமத்து சைடுனா சொல்லவே வேணாம், உறுதியாக வரும். கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த ஒரு செடி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான் முக்கால்வாசி வச்சுருப்பாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே வந்து சிட்டிக்கும் கிராமத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட ஊர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கான விஷயந்தான் இது. நீங்கள் வீட்டுக்கு அதே மாதிரி கம்மாக்குள்ளே வீடு கட்டியிருக்கவங்களா இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன அந்த விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தோனேசியா, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே அழகு சாதன பொருட்கள் மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க. அது வளர்க்குறனால என்னன்னா, அதுக்கு ரொம்ப பெரிய சூரிய ஒளியும் தேவைப்படாது, அதே மாதிரி தண்ணி அந்த அளவுக்கு அது அப்சர்வ் பண்ணிக்காது. தண்ணி அதுக்கு அவ்வளோக்கு தேவைப்படாது, சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். ஒரு பெரிய ஒரு அரை அடிக்கு இருக்குன்னு வச்சு வளர்ந்துருக்க செடிக்கு 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. அது வந்து உணவாக எடுத்துக்கிடும். அது என்ன பண்ணும்னா, அந்த ரூமில் இருக்கிற தேவையில்லாத மாசு காற்றை ஃபுல்லாக அது அப்சர்வ் பண்ணி நல்ல காற்றை வெளியே விடும், சரிங்களா? இதைத்தானப்ப எல்லா செடியும் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லா செடியும் பண்ணுதுன்னா எல்லா செடிக்கும் சூரிய ஒளி கண்டிப்பான முறையில் வேணும். ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி அந்தளவுக்கு அது தேவைப்படாது. அது அந்த ரூமில் இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து உருமாற்றி கொண்டு அதோட ரூமை வந்து எப்பயும் ஃப்ரெஷ்னஸாகவே வச்சுருக்கோம். மித்த செடியாவது நைட்டு தான் வந்து ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணும், காலையில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அப்சர்வ் பண்ணும். ஆனால் இது எப்பயுமே வந்து அந்த ரூமை வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கூடும். எப்படின்னா எப்பயுமே 24 ஹவர்ஸ் அந்த ரூமை ஃப்ரெஷ்னஸாகவே வச்சுக்கூடும். இதுக்காகத்தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக அந்த செடியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட தாவரவியல் பேர் வந்து சன்சாவரியா. இதுதான் வந்து தாவரவியல் பேர், இதோட பெயர் வந்து. ஆனால் இது நீங்கள் கடையில் போய் சன்சாவரியா கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தாராளமாக உங்களுக்கு எடுத்து தருவாங்க. இது சின்ன சைஸில் இருக்குது, அழகு சாதன பொருட்கள் மாதிரியே தான் இருக்கும். இதை வாங்கி உங்கள் தோட்டத்தோட விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வந்து அந்த தோட்டத்தில் வந்து இது வச்சுருப்பீங்க, ஒரு கேட்டு மாதிரியோ இல்லைன்னா மதில் சுவர் மாதிரியோ வச்சுருப்பீங்க, முள்ளுவேலிலாம் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 அடிக்கு 1 அடி இல்லைன்னா அரை அடிக்கு ஒன்று வந்து நீங்கள் பதிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பாம்பு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், சரிங்களா, 1/2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் அந்த பாம்பு அந்த இடத்த நெருங்கவே நெருங்காது. பாம்பு, பல்லி, பூரா, நட்டுவாக்களி, தேளு இந்த மாதிரி இருக்க ஜந்துக்கள் வந்து ஜந்துக்கள் வந்து அதை நெருங்கவே நெருங்காது. இதுதான் வந்து இதுக்குரிய தீர்வு, சரியான தீர்வு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாவரவியல் கடைகள்லையும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ரோஸ் செடி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நர்சரி கார்டன் வச்சுருப்பாங்களா, இவங்ககிட்ட ஃபுல்லாக வந்து கிடைக்கும். ரொம்ப பெரிய ரேட்லாம் இதெல்லாம் கிடையாது. ஒரு 20 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே தான் இது கிடைக்கும். சின்ன லெவலாக தான் இருக்கும். வாங்கி நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அது ஒரு டேபிள் ரோஸ் மாதிரி தான் இருக்கும். டேபிள் ரோஸ் நம்ம வீட்டில் வளர்ப்போம் பார்த்தீங்களா, சின்ன தண்டை உடச்சி வந்து வீட்டில் வந்து நட்டு வச்சோன்னே அதுவும் தன்னோட இனப்பெருக்கத்தை பெருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் வரும், நிறையா வரும். ஆனால் இதோட நன்மைகள் வந்து கேட்டால் ரூம் ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிடும், எப்பயுமே வந்து சுத்தமான காற்றை தான் கொடுக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஜந்துக்களை வீட்டுக்குள்ளேயே அண்ட விடாது. இதுதான் அந்த விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.